எல்லோருக்கும் வணக்கம். இந்த லந்து காலங்களில் இயேசுவின் பாதத்தில் என்ற தலைப்பில் சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதற்கு, அனுதினமும் அவரிடத்தில் நாம் உறவாடுவதற்கு தடையாக என்ன இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நேற்றுக்கு பார்த்தோம், புவர் அண்டர்ஸ்டாண்டிங், சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா பாவம். இன்றைக்கும் நாம் தேவனோடு ஃபெல்லோஷிப் வைப்பதை தடை செய்வது பார்த்திங்கன்னா அதற்கு இந்த பாவம் ஒரு தடையாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சில பாவ காரியங்கள், பாவ செயல்கள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஆவிக்குரிய உறவையும் அது டேமேஜ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்க முடியும்னு நம்புகிறேன். நான் எபிரேயரில் இப்படி சொல்லப்படுறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடாது. பாருங்கள், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அது ஒரு ப்ராப்ளம் தான். அது நம்ம we cannot deny that, it is there. நம்மளை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், நம்மளை எப்படி விழ வைக்கலாம் அப்படின்னு நம்மளை சுற்றியே இருக்குது பாவம். அது மாத்திரம் இல்லை, நம்ம இதில் வாசிக்கபடி பிதாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டு திரிகிறான்னு சொல்லி பார்க்குறோம் பேதுருவில். ஸோ ஹீ இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தட் வில் ஃபால் இன் டு டெம்டேஷன், வில் சின் அப்படிங்கிறத எதிர்பார்த்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஸோ நாம் இதை கொஞ்சம் அறிந்தவர்களாக இதை சரியாக புரிந்து நாம் இதிலிருந்து விடுபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னா, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தான் நம்மளை நீதிமான்களாக மாற்றிருக்கிறார் சிலுவையின் மூலமாக. அதுதான் நம்மளுடைய பொசிஷன் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறது ரைச்சியஸ். இருந்தாலும் நம்மளுடைய பலவீனத்தினால நாம் இன்றைக்கும் பாவ செயலில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியமாக இருக்கலாம். பாருங்கள், என்ன இதில் ஒரு விஷயம்னா, நாம் இது ஒரு தடையாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். எப்படி தவிர்க்க முடியும்? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படிங்கிறது. பவுல் சொல்கிறாரு, யூஆர் ஃப்ரீட் ஃப்ரம் சின் அப்படிங்கிறார். அப்போ ஏன் ஒய் ஆர் யூ அகெயின் டையிங் யுவர் செல்ஃப் டு த பர்டன் ஆஃப் சின்? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஒன்று புரியுதுன்னா, நாம் மெய்யாகவே அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்கள். இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். 6ஆம் வசனம். நம்மளுக்கு அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலன் தேவன் நமக்கு தருகிறார். ஆனால் ஸ்டில் வி சூஸ் டு சின் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதுதான் ஒரு பிலீவருடைய சிச்சுவேஷன். ஸோ இந்த நேரத்தில் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அது மாத்திரம் இல்லை, இதிலிருந்து வெளிவர தேவனிடத்திலிருந்து பலனை நாம் கேட்போம். சத்தியத்தை அதிகமாக அறிந்து இந்த பாவ காரியங்களிலிருந்து விடுபட நாம் தேவனிடத்திலிருந்து உதவியை எதிர்பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுது கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் கர்த்தாவே அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிற அந்த பாவத்தை எண்ணி பார்க்கிறோம். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நாங்கள் வில்ஃபுல்லாக செய்கிற அந்த பாவ காரியங்களை கர்த்தாவே, அதிலிருந்து விடுதலையை கர்த்தாவை எதிர்பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை உதவி செய்யுங்க. அப்போ நிறைய நேரத்தில் நாங்கள் பாவத்தை எதிர்க்க வேண்டிய ரீதியில் நாங்கள் எதிர்க்காமல் இருக்கிறோம். எங்களை மன்னிங்க சுவாமி. உங்களுடைய பலன், உங்களுடைய கிருபையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவனே, உங்களுடைய ரத்தம் எங்களை மறுபடியுமாக சுத்திகரிக்கட்டும். அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய பலத்தினால இதை நாங்கள் மேற்கொள்ள எங்களை உதவி செய்யுங்க. சிலுவையில் நீர் எங்களை கர்த்தாவே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறேன், எங்களை நீதிமான ஆக்கியிருக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் இந்த சத்தியத்தில் நடக்க, இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக பாவத்தை மேற்கொள்ள எங்களை உதவி செய்யுங்க சுவாமி. மறுபடியும் இன்னொரு நாள் இந்த பாவம் உம்மோடு இருக்கிற இந்த உறவை தடை செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்போ இது ரொம்ப ஒரு
இந்த மேலான ஸ்லாக்கியம் இதை இந்த ஒரு அற்பமான காரியம் தடை செய்யாதபடிக்கு கர்த்தாவே நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. இப்போ யாரிடத்தில் செல்வோம் பார்த்தா உம்மிடத்தில் தானே எங்களுக்கு விடுதலை உண்டு. அப்பா, we come to you, Lord. We come seeking your forgiveness, seeking your strength. Help us, Lord. Help us to overcome our flesh daily so that we can enjoy you the right way. Thank you, Lord. We thank you and we praise you. Give you all the glory, honor and praise. In Jesus' name we pray. Amen.